இந்தியாவை பொறுத்தவரைக்கும் முதல் தர கிரிக்கெட் போட்டிகள் அப்படின்னு வரும்போது அதில் ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுறது ரஞ்சி கோப்பை போட்டிகள் தான். இந்த ஆண்டுக்கான ரஞ்சி கோப்பை போட்டிகள், அதாவது 2024 2025 இது ஒரு சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரஞ்சி கோப்பை போட்டிகளானது அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கு. இதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட் போர்ட்ஸுமே அவங்க டீமில் யாரெல்லாம் விளையாட இருக்காங்க அப்படிங்கிற உத்தேச பட்டியலை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில் டெல்லி கிரிக்கெட் போர்டு உத்தேச பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் விராட் கோலியோட பெயர் இடம்பெற்றிருக்கிறது இப்போ கவனத்தை ஈர்க்கிற ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. ஏன்னா 2019 வரைக்கும் விராட் கோலி அப்பப்போ உள்ளூர் போட்டிகளில் விளையாடிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறமா அவர் தொடர்ந்து சர்வதேச போட்டிகளில் மட்டும்தான் விளையாடுறாரு. அதை தாண்டி அவர் விளையாடுற ஒரே ஒரு உள்ளூர் போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா IPL மட்டும்தான். இப்படி இருக்கிற சூழலில் டெல்லியோட கிரிக்கெட் போர்டு வெளியிட்டிருக்கிற பட்டியலில் அவரோட பெயர் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. இது உத்தேச பட்டியலாக இருந்தாலும் கூட விராட் கோலி கண்டிப்பாக ரஞ்சி கோப்பையில் ஒரு 2 போட்டிகள்லையாவது விளையாடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 2024ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி கிட்டத்தட்ட 15 போட்டிகளில் விளையாடி இருக்காரு. இந்த போட்டிகள் எல்லாம் சேர்த்து அவர் 300 ரன்களுக்கு மேலே தான் எடுத்திருக்காரு. இவரோட சராசரி அப்படிங்கிறது வெறும் 18 புள்ளிகளாக தான் இருக்கு. இதுதான் அவரோட கரியரோட இப்போ வரைக்கும் இருக்கிற இயர்களில் கம்பேர் பண்ணும்போது ஒரு வேர்ஸ்ட் சினாரியோவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கு. இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்து தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளில் தான் விளையாட இருக்காங்க. அதுக்கு ஒரு பிராக்டிஸ் செஷன் மாதிரி இந்த ரஞ்சி கோப்பை போட்டியை அவர் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, அவருக்கு இந்த ஸ்பின் பவுலர்ஸ் எதிர்கொண்டு விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு ஒரு விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டு வருது. அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதும் ரஞ்சி கோப்பை போட்டியில் அவர் விளையாடும் போது ஓரளவுக்கு சாதகமான சூழல் அவருக்கு உருவாகும்னு கணிக்கப்படுது. இதை தாண்டி இன்னொரு பிளேயரோட பேரையும் டெல்லி சார்பில் அந்த பட்டியலில் இடம்பெற வச்சிருக்காங்க. அவர் ரிஷப் பண்ட். ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரிஷப் பண்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. உள்ளூர் போட்டிகள் எல்லாம் விளையாடும் போது பெரிய அளவில் அவரால் சோபிக்க முடியல அப்படிங்கிற விமர்சனம்லாம் இருந்தது. இருந்தாலுமே அங்கே அவர் கலந்துக்கிட்டது தான் இந்த வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் அவர் சிறப்பாக விளையாடுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய சீரீஸில் இந்தியா விளையாட இருக்காங்க. அதனால இந்த ரஞ்சி கோப்பை போட்டியில் ரிஷப் பண்ட்டும் ஒரு 2 போட்டிகளை விளையாடும் பட்சத்தில் அது அவருக்கு மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்குமே ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே கருதுறாங்க.